இன்றைக்கான மனித பாடல் தினம் ஒரு மனித பாடல். மனித பாடல்ங்கிறது எப்படின்னா, அதற்கு விதிமுறை இருக்குது. மனிதர்கள் எப்படி பாடணுன்னா, அவங்க அந்த பாடலில் வர வார்த்தைகள் எதுவுமே புரியக்கூடாது. அப்படி புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பாட்டு பாடணும். அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக கற்பனை பண்ண முடியும். எல்லாருமே தடையெல்லாம் எல்லாருமே பாடணும். அதுதான் பாடலின் நோக்கம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பாடணும். ஆனால் இன்றைக்கி பாடல் பாடுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதனால் அதை அப்போ மக்கள் எல்லோரும் பாடணுன்னா எளிமையாக இருந்தால் தான் பாடுவாங்க. எளிமையாக இருந்தால் நாங்கள் பாடுறோம்ப்பா, இல்லைன்னா எங்களுக்கு பாட்டே தேவையில்லை அப்படின்னு மக்கள் சொல்லிவிடுவாங்க. அதனால தான் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி பாடுறதில்ல. இன்றைக்கி சினிமா பாட்டெல்லாம் கேட்கும்போது, பாட்டுன்னா ரொம்ப கஷ்டம் போலுங்க, அது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம், அது நமக்கு தெரியாதுப்பா அப்படின்னு மக்கள் பின்வாங்கிட்டாங்க. அப்போ மக்கள் எல்லாருமே பாடணும் அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக இருக்கணும். எளிமையாக இருப்பதற்கு நம்ம பாட்டு பாடும்போது ஒரு கவிஞர் ஒருத்தர் எழுதுவார், இசையை ஒருத்தர் அமைப்பார், இன்னொருத்தர் பாட்டு போடுவார். இப்படியெல்லாம் கூட்டு முயற்சி பண்ணாமல் அந்த பாட்டுக்கான மெட்டும் சரி, அந்த பாடலுக்கான வார்த்தைகளும் வரிகளும் சரி, அந்த ஒருத்தர் தான், அந்த பாடகர் மட்டும்தான் அதை உருவாக்கணும். அப்போ எந்த அளவுக்கு அந்த மெட்டும் அந்த பாட்டுக்கான வார்த்தைகள் வரிகள் எளிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பாட்டை ஒருவரால் மட்டும் தனித்து பாட முடியும். பிறரை சார்ந்திராமல், பிறரது உதவி இல்லாமல் பாட வேண்டும். ஒரு ஓவியமாக பிறரது உதவி இல்லாமல் வரைய வேண்டும். ஒரு கவிதையாக பிறரது உதவி இல்லாமல் கவிதை எழுத வேண்டும். அதான் தற்சார்பு. ஒரு கலைப்படைப்பில் தற்சார்பு இருக்கணும். பிறருடைய உதவி இல்லாமல் நடனமாட வேண்டும். நடனம் ஆடுகிறவர் தனது வாயால் இசைத்து கொண்டே நடனமாட வேண்டும். வாயினால் இசைப்பது. நடனத்திற்கும் இசைக்கும் தொடர்பு இருக்குது. இசைக்கும் பாடலுக்கும் தொடர்பு கிடையாது. பாடலுக்கு வார்த்தைகளும் மெட்டும் போதுமானது. அப்படி இருக்கும்போது இப்போ நான் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடுறேன். தித்தூதிதலா துமலா துமலாத்தே தத்தாவிதலோ திமலா திமலாத்தே தந்தாதிவலாவோ தீவோ ஆவோ பப்பாலிவலோ விலமாலிவலோவே தித்தாதிரதாரித தாரித தாரே தத்தாரி மரோ மிரகாரி மராவே தத்தோபித மோத்தே மித்தாபினகோ மினகா மினகாக்கே அக்கோ வினனா வினமா பினகோவே தித்தாமிதலோ திமலோ திமலோ தே எப்பா விலகோ விலகோ கிலனாக்கே தக்காதினி தாக்கில நாக்கே. இப்படி நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். பாடலுக்கு அந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது காரணம் நம்ம அந்த வார்த்தைகளில் எந்தவித பொருளும் கிடையாது. இந்த மாதிரி பொருளற்ற வார்த்தைகளை நம்ம மாற்றி மாற்றி போட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். புதுசாக வார்த்தைகளை உருவாக்கி அப்போது நம்ம தயக்கம் இல்லாமல் பாடலாம், தடை இல்லாமல் பாடலாம், கூச்சம் இல்லாமல் பாடலாம், பயம் இல்லாமல் பாடலாம். கற்பனையை பற்றி நம்ம கற்பனையை பற்றி நமக்கு சந்தேகமே கிடையாது. தன்னம்பிக்கையோடு பாடலாம். அதுக்கு தான் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சினிமா பாட்டெல்லாம் இப்படி நீங்கள் பாடிட்டுருக்கீங்க. இப்போ என்ன மாதிரி நீங்கள் பாடணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சினிமா பாட்டோட பாதிப்பு வரும். அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஏன்னா நம்ம கேட்குறது எல்லாமே பாதிப்பு தான். நமக்கான பாதிப்புங்கிறது இப்போ நாம் பேசுகிற மொழி எதுனா நாமளாக கண்டுபிடிச்சோம். கடந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. அம்மா அப்பாங்கிற வார்த்தை நாமளாக கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்ம பேசுகிறோம். அப்போ அது ஒரு பாதிப்பு தான். பிறரிடமிருந்து நம்ம கடன் வாங்கி தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆக நமக்குன்னு எதுவும் சொந்தமாக எதுவுமே கிடையாது. அதனால் பாதிப்பு இருக்கலாம். அப்படியே பாடினா தான் தப்பு. ஒரு சினிமா பாட்டை பாடிட்டு இது என்னுடைய பாட்டுன்னு சொன்னால் அது நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு சினிமா பாடலோட பாதிப்பு நான் பாடுகிற பாடலில் வந்துச்சுன்னா அது தவறு கிடையாது. அது வந்தால் நல்லது தான். அப்போது நீ பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் உனக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் நீ ஒரு படைப்பை வெளியிடும்போது அது உன்னுடைய படைப்பாக இருந்தாலும் அதோட நீ கேட்ட ஒரு சினிமா பாடலின் பாதிப்பு அந்த பாட்டில் வருது அப்படிங்கிறது அது ஒன்றும் தப்பு கிடையாது. சினிமா பாடல்கள் மட்டும் கிடையாது. நாட்டுப்புற பாட்டு, எந்த ஒரு பாட்டு, ஹிந்தி பாட்டாக இருக்கலாம், எந்த ஒரு பாட்டு இங்கிலீஷ் பாட்டாக இருக்கலாம், அது உனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா நீ ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாதிப்பு நீ பாடுகிற பாடலில் அது வெளிவந்து தான் தீரும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது இயற்கையானது. அதனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஐயோ அதோட பாதிப்பு வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்தவித பாதிப்பும் இல்லாமலும் நீங்கள் பாட முடியும். அதுவும் வரும். பாதிப்போட சில பாடல்கள் வரும், பாதிப்பு இல்லாமலும் வரும். இது ரெண்டுமே இயற்கையான நடைமுறை. அதனால் சினிமா பாட்டோட பாதிப்பு வந்துருச்சு, இது அந்த பாட்டோட காப்பி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா முழுக்க அப்படியே நீங்கள் பாடினீங்க, அப்படியே சினிமா பாட்டை காப்பி அடித்து நீங்கள் இந்த மாதிரி புரியாத வார்த்தைகளை போட்டு நீங்கள் பாடினீங்கன்னா அது தவறு. சினிமா பாடலின் மெட்டை அப்படியே காப்பி அடித்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் காப்பி அடித்து புரியாத வார்த்தைகளை அதில் போட்டு நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா அது தவறு.
அதை நீங்கள் உங்களுடைய பாடல்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதில் வந்து உங்களுடைய பாடல் வந்து மெட்டு வந்து சினிமா பாட்டுலேருந்து எடுத்தது, அந்த வார்த்தைகள் மட்டும் உங்களுடையதாக இருந்தது அப்படின்னா அதில் 50% தான் உங்களுடையது, 50% மற்றவருடைய கற்பனைக்கு சொந்தமானது. அதனால் வந்து இதை புரிஞ்சுக்கணும். நம்ம சினிமா பாட்டோட பாதிப்பு வரலாம், முழுக்க முழுக்க அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து சுதந்திரமாக பாடுவதற்கு ஏற்ற ஒரு மனித பாடல் தான் இப்போ நான் பாடிக்கிட்டு இருக்கிறது. சித்தாலித்தமா திமலோ திமலாத்தே அத்தாபித காதிபலோ திபலாத்தே பத்தாபிரலா பிரகா பிரகாப்பே ரப்பாரி வரோரி மமாரி மனேரே.